வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தினமும் பயன்படுத்தும் ஒரு முக்கியமான பொருளை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னவென்று உங்களால் ஊகிக்க முடியுமா? ஆம், அதுதான் நீர். நீரின் பயன்கள். நாம் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்க ஒவ்வொரு நாளும் சுத்தமான நீரை குடிக்க வேண்டும். பாருங்கள், நமது தோட்டத்தில் அழகான பூக்கள் வளர நீர் உதவுகிறது. நமது அம்மா சுவையான உணவுகளை சமைப்பதற்கும் நீர் மிகவும் அவசியம். நீரின் ரகசியங்கள். நீர் ஒரு மந்திரம் போன்றது. சர்க்கரை அல்லது உப்பை நீரில் சேர்த்தால் அவை மறைந்துவிடும். இதை நாம் கரைதல் என்று கூறுவோம். ஆனால் மணல் மற்றும் கற்கள் நீரில் கரையாது. இதை பாருங்கள், பந்து மற்றும் காய்ந்த இலைகள் போன்றவை நீரில் மிதக்கும். ஆனால் பாரமான கற்கள் நீரில் மூழ்கும். நீரை உறிஞ்சுதல். ஸ்பாஞ்ச் அல்லது துணி போன்ற சில பொருட்கள் நீரை தமக்குள் ஈர்க்கும் அல்லது உறிஞ்சும். ஆனால் பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் போன்றவற்றால் நீரை உறிஞ்ச முடியாது. நீரின் 3 நிலைகள். நீரால் தனது நிலையை மாற்ற முடியும். அதிக குளிராக இருக்கும்போது அது பனிக்கட்டியாக திண்மம் மாறும். நாம் குடிக்கும் நீர் திரவ நிலையில் இருக்கும். நீர் நன்றாக கொதிக்கும் போது அது நீராவியாக வாயுவாக மாறி காற்றை பறக்கும். சுத்தமான நீருக்கு நிறம் இல்லை, அதனால் அதன் ஊடாக மறுபக்கத்தை பார்க்க முடியும். நீர் மிகவும் விலை உயர்ந்தது, அதனால் நாம் அதை. அன்பார்ந்த பெற்றோர்களே, எனது அருமை நண்பர்களே, 2026 புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு அமைய பிள்ளைகள் மிகவும் ஆர்வத்துடன் கற்கக்கூடிய எமது புதிய வேலை புத்தகத் தொடர் ஒர்க் புக்ஸ் இப்பொழுது உங்கள் கைகளில். சிறுவர்களே, உங்களுக்கு ஒரு விசேட செய்தி. சிங்கள மற்றும் ஆங்கில மொழிகளில் கற்கும் உங்களது நண்பர்களுக்கும் இந்த புத்தகத் தொடரை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவர்களுக்கு கூற மறக்காதீர்கள். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து புத்தக சாலைகளிலும் இப்பொழுதே வினவுங்கள். பதனம வெளியீட்டகம், எதிர்கால சந்ததியினரின் அறிவு தளம். எமது பதனமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவிற்கு லைக் செய்து உங்கள் கருத்துக்களை காமெண்ட் செய்யுங்கள். நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காதீர்கள். மீண்டும் இது போன்றதொரு அழகான பாடத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு இனிய நாள் அமையட்டும்.